வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு லன்ச் மெனு தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு பீன்ஸ் பொரியல் தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 10 பல் பூண்டு, வெங்காயம், தக்காளி, பொடியாய் நறுக்கிய வெண்டைக்காய், 1 கப் தேங்காய் விழுது, வெந்தயம், கடுகு, உளுந்து, புளிங்க. இப்போ நம்ம முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் பொடியாக நறுக்கிய வெண்டைக்காயையும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெண்டைக்காயிலேருந்து விழுவு உப்புத்தன்மை நீங்கிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் குழம்புக்கு தேவையான 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து வெந்தயம், கடுகு, உளுந்தையும் சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கியதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி வணங்கினதுக்கப்புறம் சிறிதளவு உப்பையும் சேர்த்து நம்ம வணக்கி லிட் போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுறதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலையும் சேர்த்து நம்ம இந்த குழம்பை கொதிக்க விட்டுக்கலாம். குழம்புலேருந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்ச வெண்டைக்காயையும் சேர்த்து நல்லா குழம்பை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வெண்டைக்காயோட குழம்பு நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்து குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் விழுதும் குழம்பும் ஒன்றா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த குழம்புலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு அடுத்தது நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் சிறிதளவு கடுகு, உப்பு, 1/2 கப் தேங்காய் துருவல், நல்லெண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், 1 கப் பீன்ஸ். முதல்ல கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தையும் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது 5லேருந்து 6 பல் சின்ன வெங்காயமும் 5 பச்சை மிளகாயும் நல்ல பொடியாக நறுக்கியதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பீன்ஸை சேர்த்தோம்னா தான் பொரியல் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா நம்ம இதை வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸையும் இப்போ சேர்த்துக்கலாம். பீன்ஸை சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸும் எல்லாமே ஒன்று சேர அளவுக்கு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் சிறிதளவு தண்ணியும் சேர்த்து நம்ம இந்த பொரியலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காய் நல்லா வெந்திருக்கும். காய் வெந்ததுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா இந்த காயோட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் தயார். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பையும் பீன்ஸ் பொரியலையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டாக சொல்லுங்கள்.